ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசா வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்புதான் உனது பலவீனமென்றால் உலகில் மிகப்பெரிய பலசாலி நீதான் என்கிற வரியை உதிர்த்தவர் அன்னை தெரசா. யாருமே நெருங்கி சென்று சிகிச்சை அளிக்க தயங்கிய தொழுநோயாளிகளிடம் தயங்காமல் சென்று தன்னால் என்ற சேவைகளை செய்து புகழ் பெற்றவர்தான் அன்னை தெரசா. அடிப்படையில் கிறிஸ்துவ மத அமைப்பின் கன்னியாஸ்திரி சேவையில் ஈடுபட்டாலும் பிற்காலத்தில் அனைத்து வகையான மக்களுக்கும் தன்னால் என்ற உதவிகளை செய்து உலக புகழ்பெற்ற அன்னை தெரசா வரலாறு பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அன்னை தெரசா அவர்கள் 1910 ஆகஸ்ட் மாதம் 26 மாசிடோனியா நாட்டில் இருக்கிற ஸ்கோபியா என்னும் நகரில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் நிக்கோலாய் போஜோஜி என்பதாகும். தாயுடைய பெயர் ட்ரோன்பில் போஜோஜியா என்பதாகும். இவருக்கு ஒரு மூத்த சகோதரி மற்றும் ஒரு சகோதரருடன் பிறந்தனர். அன்னை தெரசா பிறந்தபோது அவருக்கே பெற்றோரிட்ட பெயர் ஆக்னேஸ் கோனியா போஜோஜியு என்பதாகும். அன்னை தெரசா பிறந்த மறுதினமே ஆகஸ்ட் 27 அவருக்கு கிறிஸ்தவ சம்பிரதாயப்படி பெயர் சூட்டப்பட்டது. எனவே அன்னை தெரசா ஆகஸ்ட் 27 தன்னுடைய பிறந்த நாளாக கருதி கொண்டாடி வந்தார். அன்னை தெரசாவிற்கு 8 வயதாக இருக்கும்போது அவருடைய தந்தை காலமானார். தனது 18 வயது வரை தாயார் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரியுடன் வாழ்ந்து ஸ்கோபியோ நகரில் வந்தார். சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவ மத நம்பிக்கையில் தீவிரமான ஈடுபாடு கொண்டு வளர்ந்த அன்னை தெரசா அவர்கள் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் ஐரோப்பிய கிறிஸ்துவ மிஷனரிகள் செய்த சேவைகள் குறித்து கேள்விப்பட்டு அவற்றை பற்றி அறிந்து கொள்ள பெரும் ஆர்வம் கொண்டார். அவருக்கு 12 வயதாக இருக்கும்போது தனது வாழ்க்கையை கிறிஸ்துவ மதத்திற்காகவும் பிறருக்கு சேவை புரிவதற்காகவும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய 18வது வயதிலேயே அயர்லாந்து நாட்டில் இருந்த சிஸ்டர் ஆஃப் லொரேட்டா என்கிற கிறிஸ்துவ மத அமைப்பில் கன்னியாஸ்திரியாக தன்னை இணைத்துக் கொண்டார். 1929 தான் பணியாற்றிய கிறிஸ்துவ அமைப்பு மூலமாக முதலில் இந்தியாவிற்கு அன்னை தெரசா வருகை தந்தார். டார்ஜிலிங் பகுதிக்கு அன்னை தெரசா சென்று தன்னுடைய கிறிஸ்துவ மத பணிகளில் ஈடுபட்ட அதே நேரத்தில் வங்காள மொழியை நன்கு பேச எழுத கற்றறிந்தார். பிறகு அதே பகுதியில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1937 கிறிஸ்துவ மத சம்பிரதாயத்தின்படி கன்னியாஸ்திரியில் இருந்து அன்னை நிலையை அடைந்த தெரசா அவர்கள் முதலாக தனக்கான கிறிஸ்துவ மத பெயராக தெரசா என்பதை தேர்ந்தெடுத்து சூட்டிக்கொண்டார். அன்னை தெரசாவின் சமூக சேவை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தாலும் அன்னை தெரசா தான் வாழ்ந்த மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தா நகரை சுற்றி இருந்த சேரி பகுதிகளில் நிலவிய வறுமையை கண்டு ரொம்பவுமே வருந்தினார். எனவே 1944 தான் செய்து வந்த ஆசிரியர் பணியிலிருந்து விலகிய அன்னை தெரசா ஏழை மக்களுக்கு சேவை செய்வதற்காக 1947 செவிலியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து செவிலியர் பணியை கற்று தேர்ந்தார். பிறகு 1949 கொல்கத்தாவில் உள்ள மோதிஜில் என்கிற பகுதிக்கு சென்று அங்கிருக்கும் குழந்தைகளின் கல்வி தேவைக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தலானார். 1950 இத்தாலி நாட்டின் வாட்டிக்கன் நகரில் இருக்கிற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைமை பேரவை அன்னை தெரசாவிற்கு நிதி உதவி பெற்று சேவை செய்யும் கிறிஸ்துவ மத அமைப்பை தொடங்கவும் அனுமதி வழங்கியது. பிறகு அதே ஆண்டு கொல்கத்தாவின் காலிக்கட் பகுதியில் நிர்மல் ஹர்தி என்கிற கிறிஸ்துவ அமைப்பையும் தொடங்கி ஏழைகள் நோயற்றவர்களுக்கான சேவைகளையுமே செய்ய தொடங்கினார். கொல்கத்தாவின் சாந்தி நகர் என்கிற பகுதியில் தொழுநோயாளிகளுக்காக ஒரு மருத்துவ சேவை மையத்தையுமே தொடங்கினார். தொழுநோயாளிகளுக்கு என இயங்கி வந்த இந்த மருத்துவ சேவை மையம் பிற்காலத்தில் வெனிசுலா, தன்சானியா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளிலுமே அன்னை தெரசாவின் கிறிஸ்துவ சேவை அமைப்பால் துவங்கப்பட்டது. 1982 பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு எதிராக லெபனான் நாட்டின் பெய்ரூட் நகரை முற்றுகையிட்டு கடுமையாக தாக்கியது இஸ்ரேலிய இராணுவம். அந்த முற்றுகையில் இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் பாலஸ்தீனிய படைகளிடம் அன்னை தெரசா அவர்கள் தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி நகருக்குள் மாட்டிக்கொண்டு தவித்த 37 குழந்தைகளை காயமின்றி பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். 1988 அர்மேனியா நாட்டில்
நிகழ்ந்த பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவரே சென்று தன்னாலான உதவிகளையும் செய்தார். இப்படி உலகெங்கிலும் வறுமை, போர், பஞ்சம், பூகம்பம் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக சென்று தன்னுடைய சேவை அமைப்பின் மூலம் பல உதவிகளை செய்தார். 2007ஆம் ஆண்டின் கணக்குப்படி அன்னை தெரசா உருவாக்கிய மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் என்கிற அமைப்பு உலகில் 120 நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அன்னை தெரசா மனிதநேயம், நோய், வறுமை போன்ற காரணங்களினால் துன்பப்படுகிற சிறுவயது குழந்தைகள், முதியோர்கள் போன்றவர்களின் துயரங்களை போக்க அன்னை தெரசா அவர்கள் தான் தொடங்கிய அமைப்பிற்கு தேவையான நிதியை பெற தினந்தோறும் வெளியில் சென்று காலை முதல் மாலை வரை பொதுமக்களிடம் நிதி வசூல் செய்ய செல்லும் வழக்கத்தையுமே கொண்டிருந்தார். ஒருமுறை தெரசா அவர்கள் நிதி வசூலிக்க சென்று ஒரு நபரிடம் நிதிக்காக கையேந்திய போது அவர் கோபத்தில் அன்னை தெரசா அவர்களின் கைகளில் எச்சிலை காரி உமிழ்ந்தாராம். இதை கண்டு சுற்றிலும் நிறைந்தவர்கள் திகைத்தாலும் அன்னை தெரசா அவர்கள் சிறிதுமே கோபப்படாமல் அந்த எச்சில் துப்பிய நபரிடம், நீங்கள் உமிழ்ந்த எச்சிலையை எனக்காக நான் வைத்துக் கொள்கிறேன், துயரப்படுகிற ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என கேட்க அந்த நபர் மிகவும் கூனி குறுகி அன்னை தெரசாவிடம் தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்டு தன்னால் என்ற நிதி உதவியை அளித்தார். உலகிலேயே மனித குலத்திற்கு சேவைகள் செய்ததற்காக அதிக அளவு விருது பெற்ற நபராக அன்னை தெரசா விளங்குகிறார். 1962ஆம் ஆண்டு அன்னை தெரசாவின் சேவைகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதுமே வழங்கியது. அதே ஆண்டு அவரின் சேவைகளை பாராட்டி பிலிப்பைன்ஸ் நாட்டின் ரமோன் மக்சேசே அமைப்பு அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. 1969ஆம் ஆண்டு சர்வதேச புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருதுமே அன்னை தெரசாவிற்கு வழங்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு ரோமன் கத்தோலிக்க மத பிரிவின் தலைமை குருவான போப் 12ஆம் ஜான் பால் அமைதி விருது பெற்றார் அன்னை தெரசா. 1973ஆம் ஆண்டு டெம்பிள் ரன் பரிசு அன்னை தெரசா பெற்றார். 75ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஸ்வைட்டர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு டெரிஸ் அவார்டு விருது வழங்கப்பட்டது. 78ஆம் ஆண்டு மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்துக்கான பால்சன் அமைதி விருது அன்னை தெரசாவிற்கு வழங்கினர். 1979ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பேட்ரோனல் மெடல் என்கிற விருது மற்றும் அதே ஆண்டு மனிதகுல சேவைக்கான பிரிவில் விருதுகளில் மிக உயர்வாக கருதப்படுகிற நோபல் பரிசுமே அன்னை தெரசாவிற்கு வழங்கி கௌரவித்தது ஸ்வீடன் அரசு. 1980ஆம் ஆண்டு இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதுமே அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு காமன்வெல்த் நாடுகளின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது, 1985ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பிரசிடென்சியஸ் ஆஃப் மெரிட் விருதுமே அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டு அன்னை தெரசா அவர்கள் பிறந்த நாடான அல்பேனியா கோல்டன் ஆனர் ஆஃப் த நேஷன் எனப்படும் அல்பேனிய நாட்டின் உயரிய விருதையும் அன்னை தெரசாவுக்கு வழங்கி அவரை கௌரவித்தது. 1995ஆம் ஆண்டு அன்னை தெரசா அவர்கள் குரோஷியா நாட்டின் ராணி ஹெலினா விருது பெற்றார். தன் வாழ்நாள் முழுவதும் உலகெங்கிலும் இருந்த ஏழைகள், நோயாளிகளுக்கு ஓடோடி சென்று சேவை செய்த அன்னை தெரசாவின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்புக்குள்ளானது. எனினும் தனது முதுமையின் காரணமாக 1997ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் ஏற்படுத்தி கிறிஸ்துவ சேவை அமைப்பின் தலைமை பதவியிலிருந்து விலகினார். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய 87வது வயதில் மேற்கு வங்க மாநில தலைநகரான கொல்கத்தாவில் காலமானார். அன்னை தெரசா கிறிஸ்துவ மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் கிறிஸ்துவ மதத்தின் பேராயர்கள் அல்லது கன்னியஸ்திரிகள் புனிதர் பட்டம் பெற அவர்கள் இறந்த பிறகு அவர்களை வழிபடும் கிறிஸ்துவ பக்தர்களின் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பது விதி. அதன் அடிப்படையில் பல கிறிஸ்துவ மத நம்பிக்கையாளர்களின் வாழ்வில் அன்னை தெரசா அவர்களின் அருங்கடாட்சத்தால் அற்புதங்கள் நிகழ்ந்ததை குறித்து இத்தாலி நாட்டின் வாட்டிகன் நகரத்தில் இருக்கிற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ தலைமை பேரவைக்கு கிறிஸ்துவ மத தலைவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அன்னை தெரசா அவர்கள் இறந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள வாட்டிகன் சதுக்கத்தில் பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் முன்னிலையில் அன்னை தெரசாவிற்கு அப்போதைய போப் பாண்டவர் போப் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கினார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.